ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கன்னியாகுமரி பொண்ணு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி சர்ச்சில் 9ஆம் நாள் திருவிழாங்க, 9th டே ஃபெஸ்டிவல். இந்த டேக்கு தான் நாங்கள் வந்து எல்லோரும் போவோம். சர்ச்சில் கொட்டு அடித்தாங்கங்க. நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். வேதக்குட்டி அம்மா அப்பா கூட பைக்கில் வந்தார். அது வரும்போதே கண்ணாடி கழட்ட மாட்டேன்ட்டார். கண்ணாடி போட்டுட்டு ஆட்டமான ஆட்டம். டான்ஸை பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆடுறாரு, கொட்டை அடித்தாலும் ஆடுறாரு. செம்மையாக என்ஜாய் பண்ணார். சார் இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். வேறு நடக்கிறாரு. எனக்கு விழுந்துருவானோன்னு பயம். நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கையை பிடிச்சாலும் தட்டி தட்டி விடுவார். அவராக தான் நடப்பாராம்மா. அப்புறம் நம்ம நேராக வந்து சூசேப்பர் சப்பரம் கிட்ட போயிட்டோங்க. அங்கே போய் சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு உப்புலாம் கொடுத்து வேத குட்டியை நம்ம போட்டு எடுத்தாச்சு. தென் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே அங்கேயே சேர் போட்டு உட்காந்துட்டோம். உட்காரும்போது இவர் உட்கார மாட்டேன்ட்டார். இவருக்கு ஒரே டான்ஸு, நடக்கணும், கீழே இறக்கி விடுங்க, நான் நடக்கிறேன்ட்டு சுற்றி அம்மா கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நம்ம வேத குட்டியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு க்யூட்டாக நேற்று ரொம்ப நிறைய அழகான எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். செமையாக இருந்துச்சுங்க நேற்று. நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அந்த லைட்டிங் நல்லா இருந்தது. ஆக்சுவலி வருஷம் வந்து டிஃப்ரெண்ட் வைஸாக தான் போடுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு நேற்று பண்ணது. தென் சப்பரம் வந்ததும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். சர்ச்சுக்குள்ளே போனதும் வேத குட்டியை வந்து பிடிக்க முடியல. நான் தான் நடப்பேன், என்னை கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா கேண்டில் பொருத்திட்டு சரி மாதாவை போய் பார்ப்போம், அலங்கார உபகார மாதா. அங்கே போய் அம்மா கிட்ட போட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு வேத குட்டி அங்கே உட்கார வைக்கிறோம். போய் உட்காந்ததுமே அவர் வந்து ஒன்றுமே பண்ணல, சொல்லியும் கொடுக்கல. அவராக தான் அப்படியே கையெடுத்து கும்பிட்டாரு, சாமி கும்பிட்டாரு. அகெயின் வேத குட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அம்மா அப்பா பைக்கில் போயிட்டாங்க. தென் நான் நடந்து வந்தேன். நடந்து வரும்போது வேத குட்டிக்கு ஒரே ஒரு பலூன் மட்டும் வாங்கிட்டு போனேன். அதை வந்து ஒரு வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணார். நீங்களும் கன்னியாகுமரி சர்ச் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.